கங்கோதரி கோயிலுக்கு செல்ல பஞ்சகாவியம் உட்கொள்வது கட்டாயம். உத்தரகாண்டில் சாதோம் யாத்திரை தொடங்கியுள்ள நிலையில் இந்து அல்லாதவர்கள் கோயிலுக்குள் நுழைவதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கங்கோதரி கோயில் நிர்வாக குழுவின் தீர்மானத்தின்படி இந்து அல்லாதவர்கள் பஞ்சகாவியம் உட்கொண்டால் மட்டுமே கோயிலுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த பசுவின் சிறுநீர் உட்பட பொருள்கள் கலந்த பஞ்சகாவியத்தை உட்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கங்கோத்திரி கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பசுவின் பால், தயிர், நெய், கோமயம் அதாவது பசுவின் சிறுநீர் மற்றும் பசுவின் சாணம் ஆகிய 5 பொருள்களுடன் கங்கை நீரும் கலந்த கலவையே பஞ்சகாவியம் என அழைக்கப்படுகிறது. இது குறித்து யமுனோத்திரி கோயில் நிர்வாக செய்தி தொடர்பாளர் புருஷோத்தம் உன்னியல் கூறும்போது, நாங்கள் பல காலங்களாக பஞ்சகாவிய பாரம்பரியத்தை பின்பற்றுகிறோம். சனாதனத்தை மீது ஈடுபாடு இல்லாதவர்கள் வருகை அதிகரித்து வருகிறது. எனவே சனாதனிகள் மட்டுமே சன்னதியில் தரிசனம் செய்ய இந்த நடவடிக்கையை அனுமதிக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். இது பொதுமக்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சகாவியத்தை உண்டால் மட்டுமே சனாதனத்தை மதிப்பதாக கூறுவது பொருத்தமற்ற செயல் எனவும் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.